வாங்க இன்றைக்கி ராகி மாவில் நல்ல ரொட்டி ஒன்று சுடுவோம். இதுக்கு வந்து நான் 2 கப் ராகி மாவு, 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு நல்லா வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக வெட்டி போட்டுக்கிறலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் பொடிசாக வெட்டி அதோடு போட்டுக்கிட்டு ஒரு அரை மூடி தேங்காயும் திருவி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம், அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிணையணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிணைஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காயும் போடுறதுனால கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி நான் அளவான கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி, கை சூடு அளவுக்கு வெதுவெதுப்பாக தண்ணி ஊற்றி அது நல்லா பிணைஞ்சிக்கிறலாம். ரொட்டி மாவு மாதிரி பிணைஞ்சி நம்ம சின்ன சின்ன பால்ஸ் செஞ்சு வச்சுக்கிறணும். அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், இதை வந்து சின்ன சின்ன பால்ஸை பிணைஞ்சிட்டு நல்லா பால் செஞ்சு இப்போ ரொட்டிக்கல்லை அடுப்பில் வச்சு நம்ம வந்து இதை வேறு ஒரு தட்டுலையோ அதுலேயோ வச்சு தட்டும்போது அது வந்து எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்கும், உடஞ்சிரும். அதுக்காக என்ன செய்யணும், நேரடியாக நம்ம அதிலே வச்சு தட்டலாம். தட்டி நம்ம லேசாக கையில் சுட்டுக்கிறாமல் மெதுவாக மெல்லிசாக அழகாக தட்டி பிரட்டி போட்டு எடுக்கணும். இப்போ கல்லில் வச்சு இதை தட்டிக்கிறலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு இதை வச்சு அப்படியே தட்டி எடுத்து அப்படியே பிரட்டி அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு முறுப்பாக சுட்டு எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்படி சுட்டு எடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி, குழம்பு ஏதாவது ஒன்று தொட்டு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும், சுகர் பேஷண்ட் எல்லாத்துக்கும் நல்லது. இது வந்து ஒரு நேரம் டிஃபனாக நம்ம பயன்படுத்திக்கிறலாம். அதனால் இது நல்லா சத்தானதும் கூட, ராகி நல்லா சத்துள்ளது. அதனால் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்காய் எல்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.